பாருங்கள், ஐஸ்கிரீம் ஃப்ளோட் அப்படின்னு புதுசாக வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் சோடா இது வந்து ஒரு இது திறந்து ஊற்றுறாங்க. அதில் ஒரு இது மாதிரி ஃப்ளேவர் ஊற்றுறாங்க. அது போக இதோட ஒரு சோடா ஆட் பண்ணுறாங்க. இது பாருங்கள், இந்த கெல்லி சோடா ஆட் பண்ணுறாங்க. ஸோ கீழே இருக்கிறது ஆரஞ்ச் ஃப்ளேவர், இப்போ சோடா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இது கூட நான் வந்து ஐஸ்கிரீம் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சுக்கு வந்து ஃப்ரூட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் போட்டால் நல்லாயிருக்கும். நாங்கள் ஸோ நான் வந்து இதுக்கு ஆரஞ்சு ஐஸ்கிரீம் போடாமல் மேங்கோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் போடுறேன். ஸோ இப்போ பாருங்களேன், மேங்கோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் போடுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி புதுசாக வந்துருக்கு இதில் ஐபேக்கோவில். ஸோ இதில் பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கும் ஐஸ்கிரீம் ஃப்ளோட்டுன்னு. ஸோ அதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அவங்க எப்படி பண்ணாங்கங்கிறது. ஸோ இந்த மாதிரி மேலே சீல் பண்ணி கொடுத்துட்றாங்க. செம்மையாக இருக்குது. இப்போ நான் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுங்க. இப்போ நான் நல்லா ஷேக் பண்ணிவிட்டேன். இப்போ இது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இப்போ அதை வந்து நான் வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுனால எனக்கு வந்து அந்த ஐஸ்கிரீமோட ஃப்ளேவரு தென் சோடாவோட ஃப்ளேவர்லாம் செம்மையாக இருந்துச்சு. இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா ஐபாக்கோவில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி